السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ذلك ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم الصلاة معراج المؤمنين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனால் அனுப்பப்பட்ட ஈருலகத் தலைவர் அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களினுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், வலிமார்கள், குறிப்பாக இத்தருணத்தில் அமைந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்று என்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரும்பாலான இமாம்களினுடைய கருத்தின்படி மெஹராஜ் ரஜபினுடைய 27வது இரவில் தான் நடந்தது என்பதாக சொல்லுவார்கள். இந்த மெஹராஜினுடைய வரலாறை ஒவ்வொரு வருடத்திற்கு ஒரு முறை நம் அனைவர்களும் கேட்டிருப்போம். என்னதான் மெஹராஜ் வந்தாலுமே எல்லோரும் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாம் அவ்வப்போது கேட்டுதான் வருகிறோம். இந்த மெஹராஜிலிருந்து நமக்கு என்ன படிப்பினை கிடைக்கிறது, ஏன் இந்த மெஹராஜ் நடந்தது, இதனுடைய பின்னணி என்ன என்பதை நாம் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். 3 காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா மெஹராஜை உருவாக்கினான். அதில் முதலாவது விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையில் இருந்த பொழுது அதனுடைய மறந்தாக அல்லாஹ் தஆலா மெஹராஜை ஏற்படுத்தினான். அதென்ன கவலை? 3 விஷயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் கவலைக்குரியதாக ஆக்கியது. அதில் முதலாவது அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களினுடைய மரணம். இந்த இஸ்லாம் இவ்வளவு பெரிதாக வளர்வதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களினுடைய மரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் கவலைக்குள்ளாக ஆக்கியது. அவர்களினுடைய மரணத்திற்கு பின்னால் சில காலங்கள் கழித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெட்டுவேன் கொல்லுவேன் என்று இருந்த அந்த மக்கமா நகரத்தினுடைய காபிர்களிடமிருந்து அவர்களினுடைய வளர்ப்பு தந்தையான அபூ தாலிப் அவர்கள் காத்து வந்தார்கள். அவர்களினுடைய மரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் கவலைக்குரியதாக ஆக்கியது. 3வது விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதெல்லாம் நடந்ததற்கு பின்னால் இந்த இஸ்லாத்தை பரப்ப வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திற்காக தாயிஃப் நகரத்திற்கு செல்வார்கள். அங்கு சொல்லாலும் கல்லாலும் மிகவும் கவலைக்குரிய விஷயமாக நடந்தது. இந்த 3 விஷயத்திற்கு பின்னாலே தான் அல்லாஹ் தஆலா முடிவு செய்கிறான், என்னுடைய ஹபீப் மிகவும் கவலையாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு மருந்தை கொடுக்க வேண்டும். என்ன கொடுக்கலாம்? அதிலிருந்து தான் அல்லாஹ் தஆலா தன்னின் பக்கம் அழைத்து மெஹராஜ் என்கின்ற இந்த இரவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கவலைக்கு ஒரு மறந்தாக இந்த மெஹராஜை அல்லாஹ்
தஆலா ஏற்படுத்தி வைத்தார். இரண்டாவதாக சோதனையாக இந்த மெஹராஜை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்தார். மெஹராஜுக்கு முன்பு எப்படி இருந்தது என்று சொன்னால், சில பேர் மிகவும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற இந்த வாக்கியத்தில் சில பேர் மிகவும் உறுதியாக கொண்டிருந்தார்கள். இன்னும் சில பேர் இருக்குமா இல்லையா என்கின்ற ஒரு அச்சத்தில், ஒரு சந்தேகத்தில் இருந்தார்கள். அதை தெளிவாக்குவதற்குத்தான் அல்லாஹ் தஆலா மெஹராஜ் என்கின்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றுவிட்டு வந்து சொன்னார்கள், நான் நேற்று இரவு இங்கிருந்து இதுவரை சென்றேன், ஹரம்லிருந்து அக்ஸா வரை சென்றேன், அக்ஸாவிலிருந்து அல்லாஹ்வை பார்த்தேன், எனக்கு நரகம் காட்டப்பட்டது, சொர்க்கம் காட்டப்பட்டது, ஒரு வினாடியில் நான் திரும்பி வந்தேன் என்று சொல்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏளனமாக பேசியவர்கள் மிகவும் ஏளனமாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், முஹம்மதுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்கின்ற சொல்லக்கூடிய அளவுக்கு பேச ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் ஈமானில் உறுதியாக இருந்தவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை போன்று ஈமானில் உறுதியாக இருந்தவர்கள் அதை மிகவும் கெட்டியமாக பிடித்து, என்னுடைய ஹபீப் இதையெல்லாம் கண்டிப்பாக இதையெல்லாம் பார்த்துவிட்டு தான் வந்திருப்பார்கள் என்று ஈமான் கொண்டார்கள். அந்த லூசலாட்டில் இருக்கக்கூடியவர்கள் முர்தத்தாகி போனார்கள். மூன்றாவது விஷயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மெஹராஜை ஒரு அத்தாட்சியாக வைத்திருக்கின்றார். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவான், ذَلِكَ وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ, யார் ஒருவர் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சியை கண்ணியம் படுத்துவாரோ அவரிடத்தில் இறையச்சம் இருந்து கொண்டே இருக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவான். என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அதே போன்று லினுரியஹு இது மின் ஆயாத்திஹி, என்னுடைய ஹபீபுக்கு நான் அத்தாட்சிகளை காமித்து கொடுத்தேன் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவான். சொர்க்கம் நரகம் என்கின்ற எல்லா விதமான அத்தாட்சிகளை காமிப்பதற்காக இந்த மெஹராஜ் என்பது ஒரு அத்தாட்சியாக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான். யார் இந்த இரவை கண்ணியப்படுத்துகிறாரோ அவர் இடத்தில் மட்டும்தான் தக்குவா என்கின்ற இறைச்சம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறார். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவினுடைய எல்லா விதமான பரக்கத்துகளையும் பெற்றவர்களுடைய கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.